எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம குட்டீஸுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, இனிமேல் ஹெல்ப் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றிகள்ங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோ பெருசாக போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வர ஒரு ரூபாயாக இருந்தாலும் நம்ம குட்டீஸுகளுக்கு போகும். அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ காலையில் நான் வீட்டுக்கு போய் அதாவது காலையில் எங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே எங்களுக்கு என்ன சமைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு இங்கே வந்துடுவேன். வந்த உடனே பார்த்திங்கன்னா அடுப்பில் சிக்கன் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவேன். 2 அடுப்பு வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக ஒரு அடுப்பு வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஒன்று. அதில் குக்கரில் சிக்கனை வச்சு விட்டுட்டு உல வச்சு விட்ருவேன். ஒரு 10லேருந்து 11 கிலோ போடணும்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோவாவது போடணும். அரிசியெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த பாத்திரமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கழுவுறேன் பார்த்திங்களா, இந்த இடம் நான் எதுக்கு போட்டேன்னா, இவனுக்கு போய் நல்லா படுத்துக்கிட்டோம், ஃபேனெல்லாம் போட்டு விட்டோம்னா நல்லா போய் படுத்துக்கிட்டோன்னு போட்டால் இவனுக்கு என்ன நினச்சிருக்கானுங்க, இதை பாத்ரூம்னு நினச்சிட்டானுங்க. அங்கே தான் போய் இவனுக்கு எல்லா வேலையுமே பார்க்குறது. அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு கழுவி விட்டுறது. நம்ம இடத்துல போர் போடலைங்க. போர் போடுறப்ப கேட்டப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகுனாங்க. அப்போதைக்கு அந்தளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. இதுவே கொஞ்சம் பேர் சின்னதோ பெருசோ எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தும் பத்தலைங்க. என்னோடய அந்த வீட்டுடைய பத்திரத்தை, இந்த இடத்தோட பத்திரத்தை பேங்க்கில் வச்சு தான் வாங்கி பண்ணணும். போர் போட்டால் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும்னாங்கன்ட்டு நான் அதை போடலை. இனிமேல் போடவும் முடியாதுங்க. அதுக்கப்புறம் போடலான்னு நினச்சேன். நிறைய ஆல்ட்ரேஷன் இருந்தது. 2வது 1000 அடிக்கு மேலே போடணுங்கிறாங்க. அதனால் அதை விட்டுட்டேன். இன்னொரு டேங்க் மட்டும் வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு 25,000 சொல்லியிருக்காங்க. அந்த டேங்க் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி அதாவது இப்போ 2000 லிட்ரு வாங்கினேன் அப்படின்னா 600 சொல்கிறாங்க. 5000 லிட்ரு வாங்கினோம்னா 900 இனி அடுத்த மாதம் எப்படியாவது அது ஒன்று ரெடி பண்ணி வாங்கி வைக்கணும். தண்ணி எல்லாம் நான் எடுத்துகிட்டு போயே தாங்க சமைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கழுவி விட்றதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு தான் போகணும். கொஞ்சம் மண் விட்டுருக்கேன். அதனால் அந்த மண்ணில் போய் எல்லாம் போய்க்குவானுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் குளிச்சுட்டு எங்களுக்கானதை சமைக்க ஆரம்பிச்சிருவேன். 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்தேன்னா இது கேரட் பீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் கீரை, ஒரு என்ன காய், அந்த கோவக்காய், அது கொஞ்சம் இருந்துச்சு. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நாங்கள். அதனால் கீரை கண்டிப்பாக டெய்லி ஒன்று எடுத்துக்கோங்கன்ட்டுருக்காங்க. ரொம்ப உடம்பு வீக் ஆகுதுங்க. அதனால் வயசும் ஆகுதுங்களா 45க்கு மேலே. அதனால் செஞ்சு முடிச்சுட்டு கம்பெனிக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு தான் கம்பெனிக்கே போனேன். இப்போல்லாம் பெருசாக தைக்க முடியறதில்ல. மேலோட்டமாக எப்படி தைக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு அந்த மிஸ்டேக் பீஸெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அது தைக்கிறத என்னோடய வேலை, தைக்கிறத பார்க்குறது வேலை. பையன் இருக்கான், கம்பெனியில் பார்த்துக்குவாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு நானும் டீ சாப்பிட்டு ஒரு 4:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன் அப்படின்னா ஷெல்டருக்கு வரக்கு ஒரு 5 மணி ஆயிரும். வந்த உடனே இவங்களுக்கான சாப்பாடு காலையில் சும்மா கொஞ்சம் தான் வைப்பேங்க. குட்டிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா வைப்பேன். இவனுங்களுக்கு எல்லாமே தயிரை மோர் மாதிரி கொஞ்சோண்டு சாப்பாட்டில் கலந்து இவனுக்கு வச்சுட்டு வருவேன். சாயந்தரம் நல்லா சிக்கன் சாப்பாடுங்க. சிக்கனு முட்டை எல்லாமே போட்டு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு சாயந்தரம் கொடுத்துருவேன். டெய்லியுமே சிக்கன் தான் எல்லாத்துக்குமே. இதுகளுக்கெல்லாம் சும்மா அந்த சிக்கனோட தண்ணி ஊற்றி தான் வைக்கிறதுங்க. இதாங்க டெய்லி நம்ம செய்கிற வேலை. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் மாதம் ஒரு 50 100 நம்ம குட்டிகளுக்காக கொடுக்கறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு கோவில் போனீங்கன்னா 50 ரூபா செலவு பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நினச்சிட்டு கூட கொடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வர வழியில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன். சாப்பாடு போட்டால் தான் அவங்களுக்கான கருத்தடை பண்ண முடியும். பாருங்கள், இப்போ வருது இல்லையா, இது ஃபீமேல் டாக்கு. இதை எப்படியே 2 நாள் பழகினேன். இப்போ அதுக்கு கருத்தடை பண்ணி விட்டுட்டேங்க. இந்த ஒயிட் குட்டி காமிச்சேன் பார்த்திங்களா, அதுக்கு ஒன்று இப்போ தான் குட்டி போட்டிருக்குது, அதுக்கு பண்ணணும். நம்மளால் முடிஞ்சதை செய்யலாங்க, அவ்வளோதான். இவனுங்கெல்லாம் ஆண் குட்டி. இதெல்லாம் ஏஜ்டு டாக்குங்க. இதெல்லாம் பிஸ்கட்டு தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தேன். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு ஒரு நேரம் மட்டும் கொடுத்துட்றதுங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.